திருக்குறள் அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இலாத இயல்பு. ஒருவன் தன் உள்ளத்தில் பொறாமையில்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்க நெறியாகக் கொள்ள வேண்டும். விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப் பெற்றால் அதற்கு ஈடான சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. அரணாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அறத்தின் உயர்வை விரும்பாதவனே பிறனுடைய உயர்வைக் கண்டு மகிழாமல் பொறாமைப்படுவான். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கறிந்து. பொறாமை என்னும் தீய நெறியால் துன்பம் ஏற்படுவதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீயச் செயல்களை செய்ய மாட்டார்கள். அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் வழுக்காயும் கேடின்பது. பொறாமை உடையவரை அழிக்க பகைவர் தேவையில்லை, அவருடைய பொறாமை குணமே போதும். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். பிறருக்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுபவனின் சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். பொறாமைப்படுபவனைக் கண்டு திருமகள் தன் தமக்கைக்கு அடையாளம் காட்டிவிட்டு விலகிவிடுவாள். அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுளி உய்த்துவிடும். பொறாமை எனும் ஒரு பாவி ஒருவனின் செல்வத்தையும் அழித்து அவனை தீய வழியில் சேர்த்துவிடும். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவனின் உயர்வும் பொறாமையில்லாதவனின் தாழ்வும் ஆராயத்தக்கவை. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். பொறாமை கொண்டு பெருமையிற்றோரும் இல்லை, பொறாமையில்லாதவராய் சிறுமையிற்றோரும் இல்லை. அழுக்காராமை என்ற இந்த அதிகாரத்தில் பொறாமை குணத்தின் தீமைகளை பற்றி அழகாக 2 வரிகளில் கூறியிருக்கின்றார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர்.